அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து தௌபா, அதாவது அத்தியாயம் 9 வசனம் 34. வல்லதீன யக்கனிசூன தஹப வல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லா. தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேமித்து வைத்து கொண்டு நல்லறங்களில் இறை வழிகளில் செலவு செய்யாத அந்த மனிதனுக்கு நபியே ஃபபஷீருகும், நீங்கள் சுபசோவனம் சொல்லுங்க. எப்படி சுபசோவனம் சொல்கிறா? நல்ல முறையில் அதை சேர்த்து வாழுங்க என்றா? இல்லை. அந்த நல்லறங்களை செலவு செய்யாத அந்த செல்வங்கள் மூலமாக பி அதாபின் ஹனீம், உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்ற சுபசோபனத்தை அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க என்று படைத்த இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். நபித்தோழ சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த வசனம் இறங்கிய அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு பயணத்தில் நாங்கள் இருந்தோம். உடனே எங்களில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை சில தோழர்கள் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, இவ்வாறு தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேமித்து வைப்பது, நல்லறங்களை செலவு செய்யாமல் சேமித்து வைப்பது நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கக்கும். அந்த பட்சத்தில் எந்த செல்வத்தை நாங்கள் சேமித்து வைத்தா எங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், எங்களுக்கு வாழ்வியலில் உதவியாக இருக்கும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இவ்வாறு பதில் சொல்கிறாங்க. அஃதலுஹு, செல்வங்களில் மிக சிறந்த ஒரு செல்வம் லிசானும் தாக்கிரும், இறைவனை நினைவு கூறக்கூடிய நாவுகள் முதல் செல்வம். ரெண்டாவது வகல்புன் ஷாக்கிரும், இறைவன் செய்திருக்கக்கூடிய அந்த நேமத்துகளுக்கு அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். அதே போல் பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகளுக்கும் நன்றியோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்குது. பார்த்துட்டிங்களா? இதுதான் இறைவன் கொடுத்த அருள்களிலே மிக உன்னதமான அருள். அடுத்ததாக ரசூல்லா சொல்கிறாங்க, ஒ ஜௌஜத்துன் முக்மினத்துன், இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண் மனைவி, ஒத்தொயினுகு, அந்த மனைவி உதவி செய்வாள், அலா ஈமானிகி, தன்னுடைய கணவனுடைய நல்லறங்களுடைய விஷயத்தில், ஈமான் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் நல்ல பொருளாதாரத்தை நல்ல வழியில் செலவு செய்கிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற அந்த விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியை ஒரு கணவன் பெற்றிருந்தான் என்று சொன்னால் அந்த கணவன் மிகப்பெரிய செல்வத்திற்குரியவன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி